பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். தெலுங்கானாவோட சிஎம் ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுனை வேணும்னே பழி வாங்குறாரு. அவர் வீட்டுல எல்லாம் போயிட்டு மாணவர்கள் வந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க, தக்காளியை தூக்கி போடுறாங்க, இதெல்லாமே திட்டமிட்டு நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. எதுக்காக ரேவந்த் ரெட்டி வந்து அல்லு அர்ஜுனை பழி வாங்குறாரு அப்படின்ட்டு ஒரு கதை ஒண்ணு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, அல்லு அர்ஜுன் வந்து ஒரு மேடையில பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் பேரையும் ஒண்ணா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தெலுங்கானாவோட சிஎம் ரேவந்த் ரெட்டி பேரை சொல்ல வராரு, அவருக்கு ஞாபகத்துல வரல. சோ அந்த டைம்ல முதலமைச்சர் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு, பேரை சொல்லல. சோ இந்த விஷயம் ரேவந்த் ரெட்டிக்கு வந்து ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் இந்த பழிவாங்கும் நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு தானே சொல்றீங்க. அல்லு அர்ஜுன் டிசம்பர் 4ஆம் தேதி அந்த சந்தியா தியேட்டருக்கு போனார்ல, போனப்போ அங்க என்னென்னலாம் நடந்தது, எத்தனை மணி நேரம் அங்க இருந்தாரு, அவர் வந்து தற்செயலா சர்ப்ரைஸா போன அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அவர் போனப்போ அங்க எவ்வளவு நேரம் இருந்தாரு, என்னென்னலாம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை தெலுங்கானா கவர்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து ஒண்ணா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரோட் ஷோ நடத்திருக்காருங்க அல்லு அர்ஜுன். ஒரு ரோட் ஷோ, ஒரு பொலிட்டீஷியன், அது தமிழ்நாட்டோட சிஎம் ஸ்டாலினா இருந்தாலும் சரி, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடியா இருந்தாலும் சரி, இல்ல அமித்ஷாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு ரோட் ஷோ நடத்த போறாங்க, அது தமிழ்நாட்டில் வந்து நடத்துறாங்க, இல்ல ஏதோ ஒரு ஸ்டேட்ல நடத்துறாங்க அப்படின்னா அதுக்குன்னு சில புரோட்டோகால் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு பெரிய தலைவர் ரோட் ஷோ நடத்துறோம் அப்படின்னா ரொம்ப சாதாரணமாலாம் நடத்திட முடியாது, அதுக்கு பர்மிஷன் வாங்கணும், நிறைய விதிமுறைகள் இருக்கு. ஆனா அன்னைக்கு டிசம்பர் 4ஆம் தேதி போலீஸ் யார்ட்டையும் சொல்லாம, சந்தியா தியேட்டருக்கே சொல்லாம திடீர்னு அந்த ரோட் ஷோ அப்படிங்கிறத நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வெளியில எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரோட் ஷோ நடக்கிறப்ப அந்த கிரௌட்ல தான் அந்த ரேவதி அப்படிங்கிற அல்லு அர்ஜுனோட ரசிகர் ஒருத்தவங்க வந்து இறந்து போறாங்க. ஸோ அங்கிருந்து தான் இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ரேவதி இறந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். தெலுங்கானா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அல்லு அர்ஜுன் மேல ஒரு கேஸ் அப்படிங்கிறத போடுறாங்க. அல்லு அர்ஜுன் வந்து அதை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போறாரு. இந்த டைம்ல தான் அல்லு அர்ஜுன் கைது அப்படிங்கிறது நடக்குது. ஆனா உள்ள போனாலுமே ஒரு நாளுக்குள்ள பெயில் வாங்கிட்டு வெளில வந்துடுறாரு. இவர் அரெஸ்ட் பண்ண உடனே அங்க எழுந்த ஒரு குற்றச்சாட்டை, ஒரு அலிகேஷன் என்ன வச்சாங்க அப்படின்னா, ரேவந்த் ரெட்டி இவங்க பழி வாங்குற மாதிரி நடந்துக்கிறாரு. இதுக்கு நான் சொன்னல, முன்னாடி ஒரு காரணம் சொன்னேன்ல, அந்த காரணத்தெல்லாம் சொல்லி அப்பயே பேச ஆரம்பிச்சாங்க. பட் இதுக்கு ரேவந்த் ரெட்டி அவரோட தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்லணும்ல, ரொம்ப ஓப்பனா ஒரு சிஎம்மா ஒரு ஓப்பனா போல்டா பேசினார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சிஎம் அப்படின்னா ஒரு பிரபலம் அவங்களுடைய பின்னாடி நிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நிக்கவும் கூடாது, அது தப்பு, மக்கள் பக்கம் தான் நிக்கணும். ஸோ அந்த டைம்ல ரேவந்த் ரெட்டி ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்திருந்தாங்க. சட்டப்பேரவையிலே பேசியிருந்தாங்க இந்த விஷயத்தை பத்தி. என்ன அப்ப சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ அல்லு அர்ஜுன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரபலங்கள், நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் போய் வீட்டுல போய் பாக்குறீங்க, அவருக்கு என்ன கையில் அடிபட்டுருச்சா, காலில் அடிபட்டுருச்சா, என்ன நடந்தது, உள்ள போயிட்டு பெயில் வாங்கிட்டு வெளில வந்தாரு, அவரை போயிட்டு இத்தனை பேர் பாக்குறீங்களே, அந்த ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண் இறந்து போனாங்க, அவங்க குடும்பத்தை போய் யாராவது பாத்தீங்களா, இங்க போற பிரபலம் யாராவது அங்க போய் பாத்தீங்களா? அதே மாதிரி ரேவதியோட மகன் வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கான், அவனும் அந்த கூட்டத்தில் அடிபட்டவன் தான், அவனை போய் யாராவது பாக்குறீங்களா, ஏன் இங்க போயிட்டு இவ்வளவு பாக்குறீங்க அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு. அதே மாதிரி இனிமே தெலுங்கானாவுல சிறப்பு அந்த ஸ்பெஷல் ஷோன்னு சொல்லுவோம்ல, அது கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஓரளவுக்கு சாதுவா போயிட்டு இருந்த டைம்ல தான் இந்த விஷயம் அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகுது அப்படின்னா, அந்த ரேவதியோட மகன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த பையனுக்கு பிரெயின் டெத் நடக்குது. ஸோ இன்னும் இந்த விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பா மாறுது. அந்த டைம்ல பிரஸ் மீட் நடத்தின அல்லு அர்ஜுன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை வந்து பழி வாங்குற மாதிரி நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கு, நான் யாரு கூடயும் சண்டை போடுறதுக்கோ மோதுறதுக்கோ தயாரா இல்லை, அதே மாதிரி என்னை பத்தி தப்பா யாரும் வந்து என்ன ரசிகர்கள்ங்கிற பேர்ல வந்து சோசியல் மீடியாவிலேயோ இல்ல ஆஃப்லைன்லயோ என்னை பத்தி தவறா பேசுறது, அதை மாதிரி நடந்தது அப்படின்னா நான் நடவடிக்கை எடுப்பேன், எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்ல பேசுறாரு. அதுல தெலுங்கானாவோட சிஎம் ரேவந்த் ரெட்டியை ஒரு தாக்கு அப்படிங்கிறத நடத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அல்லு அர்ஜுன் ரசிகர்களே நிறைய பேர் வந்து அல்லு அர்ஜுனுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறதும், ரேவந்த் ரெட்டிக்கு ஆதரவா பேச ஆரம்பிக்கிறதும் அப்படிங்கிறது நடக்குது. ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு கிட்டத்தட்ட 2 உயிர்னே சொல்லலாம், அம்மா இறந்து போயிட்டாங்க, பையன் கிட்டத்தட்ட மெடிக்கலா இறந்தே போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கான எதிர்வினை அப்படிங்கிறது கண்டிப்பா மக்கள் சைட்ல இருந்து வரும், கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரும். ஏன்னா ஒரு சிஎம் மக்கள் பக்கம் தான் நிப்பாரு, அப்படிதான் நிக்கணும், அதை தான் ரேவந்த் ரெட்டி பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து அல்லு அர்ஜுன் வந்து 15 நாளா எனக்கு நிம்மதியே இல்லை, என்னால தூங்க முடியல, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு புலம்புறது, சிஎம் வந்து என்ன பழி வாங்குறாரு அப்படின்னு பேசுறது வந்து
எந்த அடிப்படையிலுமே ஒரு சரியான விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ அல்லு அர்ஜுன் அப்படி பேசினதுக்கு அப்புறம் தான் உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து நேத்தி வந்து அவரோட வீட்டுல போயிட்டு, ஏன்னா ஒரு கவர்மெண்டே எதிர்த்து ஒரு சிஎம்ஏ தப்பு அப்படின்னு சொல்றப்போ, ஒரு நடிகருக்கு இவ்வளவு ரசிகர் இருக்கிறப்போ ஒரு சிஎம்க்கு அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்கள் மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. சோ ரசிகர்கள் வந்து ஏதாவது ஒரு ஹீரோ தப்பா பேசிட்டு அவங்க கல்வி வீசுறாங்க அப்படிங்கிறப்போ, ஒரு ஸ்டேட்டோட சிஎம் அவருக்கு ஒரு தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல. என்ன கைது பண்ணாலுமே பரவாயில்ல, ஆனா சிஎம் பத்தி அல்லு அர்ஜுன் தப்பா பேசிட்டாரு, நான் ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கல்லு வீசுறவங்க இருப்பாங்கல்ல. சோ அதே மாதிரிதான் நேத்து அல்லு அர்ஜுனோட வீட்டுல, ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய வீட்டுல இந்த கல்வீச்சு சம்பவம் நடந்திருக்கு. சோ அது சம்பந்தமா அதுக்காக கல் வீசிட்டாங்க அப்படின்னு ரேவந்த் ரெட்டி வந்து இந்த விஷயத்த வந்து கல் வீசுட்டுப்பா அப்படின்லாம் பார்த்துட்டு இல்ல, யார் யார் வீசினாங்களோ ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு இடத்த பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா யாரால பாதிப்பு நடந்ததோ அவங்க அமைதியா தான் இருக்கணுமே தவிர ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அதுவும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இத மாதிரி விஷயங்கள் நடக்கும் தான். எப்பொழுதுமே ஒரு கவர்மெண்ட் மக்கள் பக்கம் தான் நிற்கும், ஒரு ஸ்டார் மக்கள் பக்கம் நிக்க மாட்டாங்க, ஒரு அவங்களுடைய இடத்தை விட்டு இறங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இந்த சம்பவம் மாறி இருக்கு. சோ ஒரு ஸ்டார் அப்படின்னா எந்த இடத்த வைக்கணுமோ அந்த இடத்த வைக்கல அப்படின்னா இத மாதிரி அனுபவிக்க வேண்டியது அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும்.